रखा, लोग हमारे पीछे लग गए। ये देखो, ये इनके परिवार से बात हो रही है, अभी आप सुन सकते हैं। देखो मैं आपको सुनाता हूँ। देखो सनोज मिश्रा क्या क्या पूछ रहा है इनके परिवार से। वो उनके परिवार से पूछ रहा है कि तुम्हारे पास कितनी प्रॉपर्टी है। படப்பிடிப்பு தளத்தில் தனக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் அத்துமீறல் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார் கும்பமேளா புகழ் மோனலிசா. முதல் படம் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? முதல் படம் என்றால் பாலியல் வன்கொடுமை செய்வீர்களா என்று அழுது கொண்டே கோபமாக பேசியுள்ளார். सनोज मिश्रा ने मुझे 2 बार टच किया और मैंने मेरी पूरी फैमिली को बोला नहीं आपकी पहली मूवी है, क्या पहली मूवी के लिए मुझसे रेप करवाओगे? பிரயாக்ராஜில் நடந்த கும்பமேளா மூலம் புகழ் பெற்றவர் மோனாலிசா. இதன் பிறகு ஏராளமான விளம்பர படங்களிலும் பின்னர் சினிமாவிலும் நடிக்க இவருக்கு வாய்ப்புகள் குவிந்தன. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு கோயிலில் வைத்து பர்மான் கான் என்பவரை இவர் திருமணம் செய்து கொண்டார். தற்போது இவர் கொச்சியில் கணவருடன் வசித்து வருகிறார். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கும்பமேளா மூலம் புகழ் பெற்றவர் மோனாலிசா. இவர் இந்தி திரைப்பட இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா இயக்கிய திரைப்படத்தில் நடித்திருந்தார். சமீபத்தில் நடிகை மோனாலிசா நடிகர் பர்மான் கானை காதல் திருமணம் செய்து கொண்டார். மோனாலிசா பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா இயக்கிய ஒரு படத்தில் நடித்திருந்தார். இந்த நிலையில் நடிகை மோனாலிசா கொச்சியில் நிருபர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: சனோஜ் மிஸ்ரா படப்பிடிப்பின் போது பலமுறை தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக இவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. டைரக்டர் சனோஜ் மிஸ்ரா படப்பிடிப்பு தளத்தில் வைத்து பலமுறை என்னிடம் பாலியல் அத்துமீறல் செஞ்சிருக்காரு. எனக்கு 18 வயது ஆவதற்கு முன் இந்த சம்பவம் நடந்துச்சு. இது குறித்து அப்போ என்னுடைய குடும்பத்தினரிடம் கூறினேன். ஆனால் முதல் படம் தானே என்று கூறி அந்த விஷயத்தை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. முதல் படம் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? முதல் படம் என்றால் பாலியல் வன்கொடுமை செய்வீர்களா என்று கோபமாகவும் அழுது கொண்டும் பேசினார். இவர் இவ்வாறு பேசியது தொடர்பான வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி ரசிகர்கள், நெட்டிசன்கள் என பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. டைரக்டர் சனோஜ் மிஸ்ரா மீது இப்போது புகார் கொடுப்பது குறித்து தான் ஆலோசித்து வருகிறதாக கூறியிருந்தார். मेरे साथ अन्याय हुआ है, मुझे सिर्फ और सिर्फ इंसाफ चाहिए। सनोज मिश्रा ने मुझे 2 बार टच किया और मैंने मेरी पूरी फैमिली को बोला नहीं आपकी पहली मूवी है, क्या पहली मूवी के लिए मुझसे रेप करवाओगे? अगर फरमान में रहती ना आज मेरी असलियत आप सबके सामने नहीं आती। उस दिन मैं सुसाइड करने वाली थी, फरमान ने मुझे सपोर्ट किया कि आप ऐसा मत करो, लड़ना सीखो। फरमान ने मुझे नई जिंदगी दी। उस दिन मैंने मेरी फैमिली वालों को बोला कि नहीं, सनोज मिश्रा ने मुझे ऐसे टच किया, ऐसे छुआ सनोज मिश्रा ने। हाँ, मेरे फैमिली वालों ने बोला नहीं आपकी मूवी आने वाली है, ऐसा मत करो, उल्टा मीडिया वाले। आप चुप रहो, सब लोग यही बोलते हैं ना कि फरमान, लेकिन आज मैं दिल से बोल रही हूँ। मेरी फैमिली जो लोगों को दिखा रही है ना कि हम ये कर रहे, देखो ये हम मर रहे, सुसाइड कर रहे, सब दिखावा है, सब झूठ है। उनको सिर्फ और सिर्फ पैसे चाहिए, बच्चों से कोई मतलब नहीं है। मेरी फैमिली वो जो बोल रही है ना, वो तो मैं भी, मेरी मम्मी कहाँ गई थी? बचपन से मैंने माँ का प्यार क्या देखा होगा। जब मैं किसी बच्चे को माँ के साथ देखती थी ना, वहाँ रोती थी कि भगवान आज मेरी माँ मेरे साथ रहती तो मैं क्या कुछ नहीं। लेकिन माँ तो ड्रिंक करना, पापा है तो दूसरी औरतों के साथ रहना। मेरे तीनों बहन भाई को सिर्फ और सिर्फ मैंने पाला, और कैसे पाला है सिर्फ मुझे पता है कि मोनालिसा ने कैसी कैसी तकलीफ देखी है। और जो सनोज मिश्रा है ना, वो मेरी फैमिली को डरा रहा है, धमका रहा है कि नहीं मेरी मूवी 10 करोड़ की है, लेकिन सनोज मिश्रा की मूवी 3 लाख रुपए की भी नहीं है। सनोज मिश्रा पूरे दिन मुझे सोने नहीं देता और चुपके से एक सीन निकालता है। सनोज मिश्रा की मूवी मुझे इतनी है, उनने थोड़ी एग्रीमेंट में लिखा था कि मोनालिसा आप शादी करोगे, नहीं मैं लिख रहा हूँ आप मेरी मूवी बनाओ। इनकी मूवी मैंने पूरी कर दी, मैंने मेरा पूरा कर्तव्य निभाया। 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ்,
நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advttv@dttv.in.